உங்களுக்கு O பாசிட்டிவ் பிளட் குரூப் இருந்துச்சுன்னா நீங்க O பாசிட்டிவ், A பாசிட்டிவ், B பாசிட்டிவ், AB பாசிட்டிவ் அப்படின்னு இவங்களுக்கெல்லாம் ரத்தம் கொடுக்கலாம். அதுவே உங்களுக்கு O நெகட்டிவ் பிளட் குரூப் இருந்துச்சுன்னா நீங்க O பாசிட்டிவ், O நெகட்டிவ், A பாசிட்டிவ், A நெகட்டிவ், B பாசிட்டிவ், B நெகட்டிவ், AB பாசிட்டிவ், AB நெகட்டிவ் அப்படின்னு இவங்க எல்லாருக்குமே நீங்க ரத்தம் கொடுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு A பாசிட்டிவ் பிளட் குரூப் இருந்துச்சுன்னா நீங்க A பாசிட்டிவ், AB பாசிட்டிவ் அப்படின்னு இவங்க 2 பேருக்கு மட்டும் தான் ரத்தம் கொடுக்க முடியும். அதுவே உங்களுக்கு A நெகட்டிவ் பிளட் குரூப் இருந்துச்சுன்னா நீங்க A பாசிட்டிவ், A நெகட்டிவ், AB பாசிட்டிவ், AB நெகட்டிவ் அப்படின்னு இவங்க 4 பேருக்கும் நீங்க ரத்தம் கொடுக்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு B பாசிட்டிவ் பிளட் குரூப் இருந்துச்சுன்னா நீங்க B பாசிட்டிவ், AB பாசிட்டிவ் அப்படின்னு இவங்க 2 பேருக்கு மட்டும் தான் ரத்தம் கொடுக்க முடியும். அதுவே உங்களுக்கு B நெகட்டிவ் பிளட் குரூப் இருந்துச்சுன்னா நீங்க B பாசிட்டிவ், B நெகட்டிவ், AB பாசிட்டிவ், AB நெகட்டிவ் அப்படின்னு இவங்க 4 பேருக்குமே நீங்க ரத்தம் கொடுக்கலாம். ஆனா உங்களுக்கு AB பாசிட்டிவ் பிளட் குரூப் இருந்துச்சுன்னா நீங்க AB பாசிட்டிவ்க்கு மட்டும் தான் ரத்தம் கொடுக்க முடியும். அதுவே உங்களுக்கு AB நெகட்டிவ் பிளட் குரூப் இருந்துச்சுன்னா நீங்க AB பாசிட்டிவ் மற்றும் AB நெகட்டிவ்க்கு மட்டும் தான் ரத்தம் கொடுக்க முடியும். இறுதியா உங்களுக்கு என்ன பிளட் குரூப்போ அதை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பார்க்கலாம் எந்த பிளட் குரூப் அதிகமா இருக்கு அப்படி.